நம்பர் 92. யுரேனியத்திற்காக உலகம் ஏன் சண்டையிடுகிறது? ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நம்ம கெமிஸ்ட்ரி புத்தகத்திற்கும் உலக நாடுகளுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்திற்கும் இடையில் கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரே தனிமம் என்றால் அது யுரேனியம் தான். உலக நாடுகளே இந்த யுரேனியத்திற்காக தான் சண்டையிட்டு வருகிறது. இது குறித்து நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள அதன் அபாயகரமான பிம்பத்தை தாண்டி ஏன் இது இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது என்பதை அறிந்து கொள்வது அவசியம். அடிப்படையில் யுரேனியம் என்பது ஒரு கனமான வெள்ளி போன்ற கலர் இருக்கும் ஒரு உலோகமாகும். அறிவியல் உலகில் இது அதன் அணு எண் 92 மூலம் வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு யுரேனியம் அணுவிலும் 92 புரோட்டான்கள் அதன் உட்கருவில் அதாவது நியூக்ளியஸில் இருக்கும். இது 1789ஆம் ஆண்டு ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் ஹெட்ரிச் கிளாப்ரோத் என்பவரால் கண்டறியப்பட்டது. இதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்புதான் யுரேனஸ் கோள் கண்டறியப்பட்டதால் அதன் நினைவாக இதற்கு யுரேனியம் என பெயரிட்டனர். நம் நட்பு வட்டாரத்தில் எப்போதும் ஊருக்கு சொல்லும் போது தேவைக்கு அதிகமாக பேக் செய்யும் ஒருவர் இருப்பார். அவரது பெட்டியின் ஜிப் எப்போது வேண்டுமென்றாலும் திறக்கும். உள்ளே இருக்கும் ஆடைகள் விழும் என்ற நிலை இருக்கும். கிட்டத்தட்ட அதுபோன்ற ஒரு நிலைதான் யுரேனியத்திற்கும். அதன் உட்கருவும் அவ்வளவு பெரியது மற்றும் கனமானது என்பதால் அது நிலையற்றதாக இருக்கிறது. நிலைத்தன்மையை அடைவதற்காக அது தொடர்ந்து சிறு சிறு எனர்ஜி மற்றும் துகள்களையும் வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இப்படி உபரி ஆற்றலை வெளியேற்றும் இந்த செயல்பாட்டையே தான் நாம் கதிரியக்கம் அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி என்கிறோம். யுரேனியம் நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு அரிதான ஒன்றல்ல. இது தங்கம் அல்லது வெள்ளியை விடவும் அதிக அளவில் கிடைக்கக்கூடியது. மண், பாறை மற்றும் நீரிலும் கூட இது கிடைக்கும். ஆனால் அதன் செறிவுத்தன்மை குறைவாக இருக்கும். சர்வதேச அளவில் பார்க்கும்போது கஜகஸ்தான், கனடா, ஆஸ்திரேலியா, நமீபியா, ரஷ்யா நாடுகளில் யுரேனியம் அதிகம் கிடைக்கும். இது மற்ற உலோகங்களைப் போலவே சுரங்கங்கள் மூலம் வெட்டி எடுக்கப்படுகிறது. சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் யுரேனிய தாதுவை சுத்திகரித்து தூளாக மாற்றும் போது அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதனால் இதனை yellow கேக் என்று அழைப்பார்கள். இயற்கை யுரேனியம் பெரும்பாலும் U-238 ஆகவே இருக்கும். மிகச்சிறிய அளவில் மட்டுமே U-235 ஆக கிடைக்கும். இந்த U-235 தான் வெடிப்புகளை நிகழ்த்தும் பண்புகளை கொண்டவை. இதனால் நமக்கு கிடைக்கும் யுரேனியங்களில் U-235 சதவீதத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். இதுவே செறிவூட்டல் அதாவது ஆங்கிலத்தில் என்ரிச்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. U-235 ஆனது U-238 விட சற்று எடை குறைவானது. இதனால் யுரேனியத்தை வாயுவாக மாற்றி சென்ட்ரிஃபியூஜ் எனப்படும் உயரமான குழாய்களில் அதிவேகமாக சுற்ற வைப்போம். அப்போது அதிக எடையுள்ள U-238 சுவர்களில் தள்ளப்படும். எடை குறைந்த U-235 மையப்பகுதியில் தங்கிவிடுகிறது. இதைத்தான் செறிவூட்டல் ப்ராசஸ் என்கிறார்கள். யுரேனியம் என்பது ஒரு அதிசயம் மற்றும் ஆபத்து ஆகிய இரண்டும் கலந்தது. பூமி மாசு அடைவதை தடுத்து கார்பன் அல்லாத எனர்ஜியை இது வழங்க முடியும். அதே நேரம் நாகரிகத்தையே அழிக்கும் கருவியாகவும் மாற்ற முடியும். அதனால்தான் மனித வரலாற்றிலேயே அரசியல் ரீதியாக மிகவும் உற்று கவனிக்கப்படும் தனிமமாக இது இன்றும் நீடிக்கிறது.